வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன். அக்டோபர் மாதம் எந்தெந்த ராசி எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பேசுவோம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசினால தேளு, எதையுமே பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க, டக்குன்னு கொட்டுறாங்கங்கிறாங்களே, அந்த மாதிரி மனசில் பட்டதை வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போயிடும். ஏன்னா மனதில் இருக்கிற பேசுகிறது எப்பவுமே யாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு சிலர் இவர் மனசில் இருக்கிறதாங்க கரெக்டாக பேசுகிறார், நல்ல மனுஷங்கம்பாங்க. ஒரு சிலர் இந்த ஆள் வாயை திறந்தாலே இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால விருச்சிக ராசிங்க அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. என்ன சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன், என்னோட ஒரிஜினாலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேட்ட நட்சத்திரம் புதன் பகவானோடது அதில் இருக்குது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒரு பாதம் அதில் இருக்குது. அதே மாதிரி அனுசு நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அதுவும் இருக்குது. அப்போ சனி, புதன், குரு இவங்க சம்மந்தப்பட்ட ராசி விருச்சிக ராசி. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த துறையிலெல்லாம் ஈடுபடக்கூடியவங்க. இது இவங்களுக்கு கைவந்த கலை. மருத்துவத்துறை, மருத்துவ சம்மந்தப்பட்டதை நாங்கள் படிக்கலன்னாலும் கூட திடீர்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறபோது தலை வலிக்குதுங்கன்னா அதுக்கு ஒரு மருந்து சொல்லிடுவாங்க, ஒரு நாட்டு மருந்து. அது மாதிரி வயிறு வலிக்குதுங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க, சரியாக போகணும். அந்த இயற்கையாகவே அந்த விருச்சிக ராசிக்காரங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் அனுபவம் இயற்கையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவம் படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சித்தியாகும். அப்போ அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஊழல்கள், சின்ன சின்ன சங்கடங்கள், வரவுக்கு மேலே கொஞ்சம் செலவாயிருச்சுங்கிற சூழ்நிலைமையை உருவாகும். அதை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்கறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் உங்கள் மேலே எரிஞ்சொழுகிறதோ, தேவையில்லாமல் பகை பாராட்டுறதோ இந்த அக்டோபர் மாதம் வரும். அதையெல்லாம் காதுலேயே வாங்கிக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறத என்றைக்குமே கடைபிடிச்சுக்கோங்க. அது மாறாது, உங்களோட ஒரிஜினாலிட்டி. இருந்தாலும் சொல்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் காதுலேயே போட்டுக்காதீங்க. ஏன்னா உங்கள் மேலே பொறாமப்படக்கூடிய சூழ்நிலைமையோ அல்லது தேவையில்லாத கஷ்டங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைமையோ மேலதிகாரிகள் தேவையில்லாமல் வேணும்னே எங்கேயோ இருக்கிற கோபத்தை உங்கள் மேலே காட்டுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்டுக்காதீங்க. அதையெல்லாம் ஒரு காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. அதே மாதிரி குழந்தைகிட்ட எப்பவுமே சுமூகமாக பேசுங்க. அனுசரித்து சொல்கிறத என்னைக்கும் சொல்லுங்கள். நீங்கள் என்னைக்கும் வெடுக்குன்னு பேசுகிறவங்க தான், ஆனால் அதுக்காக இடம் பொருள் தெரிஞ்சு பேசுகிறது ரொம்ப நல்லது. அப்படி பேசுனீங்கன்னா அது என்றைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் உங்களுடைய நாவை அடக்கி நிதானமாக பொறுமையாக பேசுகிறது தான் அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக மிக நன்மை தரும். இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், பொது பலன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அக்டோபர் மாதத்துக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு தான் முக்கியமாக முடிவு பண்ண முடியும். அதுபோல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி எதிர்காலம் இருக்குது, என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட குழு உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்திட்டு உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கோங்க.